நான் கூட கடந்த ஆண்டு அரசு உரிமை குழு தலைவராக வருகை தந்து இந்த மக்களுடைய கோரிக்கைகளை ஏற்று தமிழ்நாடு அரசுக்கு பரிந்துரை செய்திருக்கிறேன். ஆனால் ஒன்றிய அரசு எந்த நிதியும் நான் தரமாட்டேன்றான். நம்ம ஜிஎஸ்டில வசூல் பண்ணி இங்க இருந்து 2 லட்சம் கோடி கொடுத்தோம்னா நமக்கு வெறும் 2000 கோடி பிச்சை போடுறான். நம்ம 100 ரூபாய் கொடுத்தா வெறும் 27 ரூபாயை நமக்கு திருப்பி தருகின்றார்கள். ஆக நம்முடைய மீனவர்கள் மாநில அரசால் இயன்ற உதவி எங்களுக்கு செய்திருக்கிறார்கள். ஆனால் ஒன்றிய அரசிடமிருந்து எந்த உதவியும் எங்களுக்கு கிடைக்கப்பெறவில்லை. அதோடு மட்டுமல்ல, சொந்த நாட்டு கடலோர ரோந்து கப்பல்கள் மூலமாக நம்முடைய மீனவர்கள் வலைகளை அறுத்து விடுறது, கடல்ல அறுத்து தூக்கி வீசுறது, கொடுமைப்படுத்துறது, இவனே சிங்கள படைக்கு ஆதரவாக அடிக்கின்ற வடநாட்டு கும்பல்கள். அவன் ஹிந்தி தெரிஞ்சவன், எங்கள் தமிழர்கள் மீனவர்கள் தமிழ் தெரிந்தவர்கள். எங்கள் உலகத்தின் மூத்த மொழியான உலக மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழியாக என் தமிழ் இனத்தில் பிறந்த எமது மீனவர்களை சொந்த நாட்டு ராணுவம் தாக்குகிற கொடுமைக்கு என் மீனவர்கள் ஆளாக்கப்படுகிறார்கள். சிங்கள ராணுவம் ஒரு பக்கம், சொந்த நாட்டு ராணுவம் ஒரு பக்கம், இதுல வேற உள்ளூர் பக்கத்தூர் மீனவர்களுக்கு விசைப்படகு, அப்புறம் இழுவை படகு, நாட்டு படகு என்று எமது மீனவர்கள் உள்ளுக்குள்ளேயே ஒட்டுக்குழுக்களும் உள்ளூர் காவல்துறையில் இருக்கிற மத்திய அரசுடைய உளவுத்துறையும் மோதலை உண்டாக்குறான்.